पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला। अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसि न श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। ओके, सेकेंड चैप्टर 16th श्लोकम पार्त्तोम लास्ट क्लासல। नासतो विद्यते भावः नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः अनयो तत्त्वदर्शिभिः। ओके, सो அதுல வந்து எது உண்மை எது பொய், உண்மையா இருக்கிறதுக்கு பொய்ங்கிற ஒரு ஆங்கிள் கிடையாது. எது சாஸ்வதமா உண்மையா இருக்கோ அதுல பொய்ன்னு ஒரு விஷயம் கிடையாது. அதுல பாவம் இல்லாம இருக்காது. எது பொய்யோ that which is அசத் அன்ரியல் அதுக்கு பாவம் கிடையாது, பாவம்ங்கிறது அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சார் 16th ஸ்லோகத்துல. அப்போ நம்ம அதுல ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். எது நித்தியம் எது அநித்தியம், அதாவது எது ரியல் எது அன்ரியல், எது உண்மை எது பொய் அப்படின்னு பார்த்தோம். சத் அப்படின்னா உண்மை. எதை உண்மைன்னு சொல்றோம்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன். ஒன்று, அது இண்டிபெண்டா இருக்கணும், அதோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு இன்னொன்று ஒன்று தேவையில்லை. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், சத் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன வேணும்னா நித்தியமா இருக்கணும். நித்தியம்னா பாஸ்ட்லயும் இருக்கணும், ப்ரெசென்ட்லயும் இருக்கணும், ஃபியூச்சர்லயும் இருக்கும். ஸோ இண்டிபெண்ட் அண்ட் எட்டர்னல், நித்தியமா இருக்கிற எந்த விஷயமோ அதுதான் உண்மை. இந்த ரெண்டு கிரைட்டீரியன் ஃபுல்ஃபில் ஆகாத விஷயங்கள் பொய். இப்போ கிருஷ்ணர் சொல்றார், இதை உன்னிடத்துல ஆராய்ஞ்சு பாரு, உன்னுடைய ஆத்மாக்கு மட்டும்தான் இந்த குணம் இருக்கு, எட்டர்னல். ரெண்டாவது இண்டிபெண்ட், இட் இஸ் அ பண்டில் ஆஃப் எனர்ஜி. அது ஆத்மா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அதுக்கு வெளில இருந்து ஒரு சோர்ஸ் வரணுங்கிறது இல்லை. ஆனா இந்த சரீரம் வேலை செய்யறதுக்கு ஆத்மா தேவை. ஸோ ஷரீரம் இஸ் டிபெண்ட். ஷரீரம் நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறதுல. ஸோ ஷரீரம் பொய், அன்ரியல். அன்ரியல் அப்படிங்கிறது வந்து ஐயோ அந்த உடம்ப பொய் சொல்லிட்டா, இந்த வேர்ல்ட்லி டேர்ம்ஸ்ல அன்ரியல்னு சொல்ல வரல. அதாவது அது சேஞ்ச்க்கு உட்பட்டது, அதோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அது ஒரு டூல், ஒரு கிஃப்டா நினைச்சு அது நன்னா பத்திரமா பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு போகணுமே தவிர்த்து அதோட இது நாதான் இதுன்னு பொருந்திண்டு அதை கொண்டாடின்னு இருக்க தேவையில்லை. ஸோ வேற இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட சத் அசத் அப்படின்னு பிரியும்னா, அசத்துல அதாவது அனாத்மா,
ஆத்மானா என்னன்னு சொல்லிட்டார். ஆத்மானா என்ன? that part of you which never changes. ஜென்ம ஜென்மாந்தரமா இருக்கு, இந்த ஜென்மால இருக்கு, இன்னும் பல ஜென்மால அது இருக்க போகுது. ரெண்டாவது சாஸ்வதமா இருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது இண்டிபெண்ட், எலக்ட்ரிசிட்டி மாதிரி, அது இருக்கிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை, அதுதான் எல்லாத்தையும் இயங்க வைக்கிறது. இட் இஸ் தட் எனர்ஜி பவர் விச் மேக்ஸ் எவ்ரி திங் ஒர்க். ஸோ அது ஆத்மா. இது இல்லாதது எல்லாமே நம்மத்துல இருக்கிறது எல்லாமே அனாத்மா. அனாத்மாலாம் அப்ப என்னெல்லாம் வரும்? மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் அனாத்மா தான், இமோஷன்ஸ் அனாத்மா தான், பிலீஃப் சிஸ்டம்ஸ் அனாத்மா தான், இந்த சரீரம் அனாத்மா தான். ஸோ அவர் என்ன சொல்றார்? ஆத்மா நீ, உண்மையான நீங்கிறத புரிஞ்சுக்கோ. அனாத்மா இஸ் த டூல்ஸ், பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ் கிவன் டு யூ டு பி யூஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அது மேல மோகிச்சுண்டு உன் லைஃப் அதுல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதே. டோன்ட் ஐடென்டிஃபை வித் த அனாத்மா, ஐடென்டிஃபை வித் யர் ட்ரூ செல்ஃப் விச் இஸ் ஆத்மா. ஸோ அதுக்கு என்ன சொல்றாரு, எப்படி சொல்றாரு இந்த விஷயத்த? அசத்துக்கு பாவம் கிடையாது, சத்து பாவம் இல்லாம இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியறவா ரொம்ப ஸ்ரேயஸோட இருப்பா அப்படின்னு சொல்றார். ஓகே, குழந்தைகளுக்கு புரிஞ்சுதா தெரியல, பெரியவாளுக்குலாம் ஐ பிலீவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் இல்லையா? ஹூ ஆர் த பெரியவாள்ஸ் ஹியர்? பிரேமலதா மேம் மட்டும் தான் தெரியுறா, வேற யாரெல்லாம் இருக்கா? ஓகே, ரோஹிணி, சாரதா மேம், வேற யாரெல்லாம் இருக்கேள்? ஓகே சரி. ஸோ நான் ஏன் இதை ரீவிசிட் பண்றேன்னா, இது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் இஸ் த பேசிஸ். பகவத்கீதையில ரொம்ப கான்செப்டே என்னன்னு புரியாம, அதாவது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். செகண்ட் சாப்டர் தான் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லுவா. ஆனால் இது புரிஞ்சுட்டுனா பகவத்கீதா இட் செல்ஃப் இஸ் ஈஸின்னு சொல்லுவா. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். இது புரிஞ்சுடுதா? வி ஏஸ் இட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி திருப்பி படிச்சு படிச்சு உரு போட்டு வி ஹாவ் டு ஸ்டார்ட் அப்ளையிங் இட். நம்மளே கவனிச்சு கவனிச்சு பார்க்கணும். நான் ஆத்மானா வாட் இஸ் இட்? யூ வில் ஃபைண்ட் தட் தெர் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் யூ தட் நெவர் சேஞ்சஸ், தட் இஸ் அன்டச்ட். நீங்க பண்ற பாபம் புண்ணியம் கணக்குக்கெல்லாம் அது வரவே வராது, அது பாட்டுக்கு சேஃபா உங்களுக்குள்ள இருந்துன்னு இருக்கு. தட் விச் இஸ் வாட்சிங் எவ்ரி திங், அதை தான் அவர் ஆத்மான்னு சொல்றார். ஸோ பார்க்குற விஷயம், பார்க்குறவன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் பீயிங் சீன். உங்களுக்கு எதெல்லாம் கவனிக்க முடியறதோ, எதெல்லாம் பார்க்க முடியறதோ, அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஆல் அனாத்மா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கொஞ்சம் கவனிச்சு கேளுங்கோ. ஒரு மூவி பார்க்கும்போது த சீயர் இஸ் தேர் அண்ட் வாட் இஸ் சீன், எது கண்ணுக்கு எது தாப்புல தெரியறதோ அது வேற விஷயமா தான் இருக்க முடியும். அதுவும் பார்க்கறவனும் சேமா இருக்க முடியாது. உங்களால எதெல்லாம் கவனிக்க முடியறதுன்னு வந்துடுதோ, சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஆர் சீயிங், தென் தட் இஸ் நாட் யூ, தட் இஸ் அனாத்மா. தாட்ஸ் போறது உங்களால கவனிக்க முடியறது. ஆஸ் அ சீயர் யூ ஆர் ஏபிள் டு கவனிச்சிஃபை யுவர் தாட்ஸ். அப்ப தாட்ஸ் இஸ் அனாத்மா. உங்க பிலீஃப் என்னன்னு உங்களால கவனிக்க முடியறது, தென் பிலீஃப் இஸ் அனாத்மா. இமோஷன்ஸ் என்னது? யூ ஆர் ஏபிள் டு ஃபீல், யூ ஆர் ஏபிள் டு see it somewhere, then that is அனாத்மா. உங்க பாடியை உங்களால பார்க்க முடியறது. இப்போ இதனால சொன்ன வரைக்கும்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. அடுத்து கண்ணுக்கு ஏத்தாப்புல ஸ்தூலமா பார்க்கக்கூடியது என்னது? இந்த சரீரம், தட் இஸ் அனாத்மா. சுத்தி இருக்கிற வஸ்துவெல்லாம் யூ ஆர் த சீயர், யூ ஆர் ஏபிள் டு see other things, then that is அனாத்மா. ஓகே, புரியுறதா இந்த கான்செப்ட்? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ரோஹிணி, வித்யா மேம், அவந்திகா, குட்டீஸ்கெல்லாம் ஓகே. So 17th ஸ்லோகம். மேம் இன்னும் தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நீ மூவி பாப்பியா? Have you ever watched a movie? Yes ma'am. When you watch a movie, what is running in front of you? சரி கண்ணா, உன் பேர் சொல்ல. Shamatmika. So Shamatmika is watching a movie. Is the movie same as Shamatmika? No. So whatever Shamatmika is able to see and focus on is different from Shamatmika, right? Adan sonna. Okay ma'am. Then Shamatmika is your true part. Everything else is not a very true part of you. That is Anatma.
ஓகே, குழந்தைகளுக்கு இந்த வேர்ட்ஸை புரியறதோ புரியலையோ இது உள்ள போறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ புரியலன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். there'll be several parts of பகவத்கீதா which you will really understand. ஓகே, இது எவ்வளோ புரியறதோ உள்ள போட்டோம். ஓகே மேம். சரியா? ஓகே, 17th ஸ்லோகம். ஐ பிலீவ் யூ ஆர் ஏபிள் டு see the screen. இப்போ ஆத்மா இருக்கு, ஆத்மான்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஆத்மா என்னதுங்கிறது இங்க 17th ஸ்லோகத்துல இட் இஸ் பீங் டிஸ்கிரைப்டு. அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. ஓகே, அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். யார்கிட்ட இருந்து இதெல்லாம் வருதோ, அதாவது ஆத்மா, from the atma the entire world comes, from the paramatma the entire world comes. இந்த பரமாத்மாவோட பீசஸ் தான் நம்ம ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா இருக்கு, அது எப்படி இருக்கு? அவிநாஷி. ஆத்மா which is inside you, that is அவிநாஷினா என்ன? அதை யாரும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. உன்னோட பாடியை டிஸ்ட்ராய் பண்ணலாம், பட் nobody will be able to destroy that ஆத்மா. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அவிநாஷி. அது அவிநாஷின்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படிங்கிறார். இப்போ அர்ஜுனன் என்ன சொல்லி அழுதுன்னு இருந்தான்? என்னோட தாத்தாவை கொன்னுடுவேன், என்னோட சித்தப்பாவை கொன்னுடுவேன், என்னோட அவாளை கொன்னுடுவேன், இவாளை கொன்னுடுவேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படித்தானே சொன்னான். அதுக்கு பதில் அவளுடைய பாடிஸ் தான் அர்ஜுனா விழ போகிறது, அவளுடைய ஆத்மா வில் ஸ்டில் எக்ஸிஸ்ட். இந்த ஆத்மாவுடைய மொத்த கூட்டம் இந்த பரமாத்மா இருக்கே, அந்த பரமாத்மால இருந்து தான் ஏன சர்வமிதம் தத்தம், இது எல்லாமே அந்த ஆத்மாவால நிறைஞ்சு இருக்கு. அது அவிநாஷியா இருக்கு. எப்படி இருக்கு? அதை யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. அது சாலிடா இருக்கு. இட் வில் நாட் அண்டர்கோ எனி டிஸ்ட்ரக்ஷன். அதை தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வம் இதம், இது எல்லாமே எது நிறைஞ்சு இருக்கோ அது என்னது? அவிநாஷியா இருக்கு. லேப்டாப் டிஸ்ட்ராய் பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? முடியாது. அதான் சேம் கான்செப்ட். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்றார், விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. இது எப்படி இருக்கு? அவ்யயஸ்ய அஸ்ய. அவ்யயஸ்யனா என்ன? வியயம்னா சேஞ்ச், அவ்யயம்னா that which doesn't change. இது என்ன பண்ண முடியாது? விநாசம் பண்ண முடியாது. விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய. இது எப்படி இருக்கு? this அவிநாஷியா இருக்குல்ல, the part of you that is அவிநாஷி, the ஆத்மா, அதை யாரும் நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது? நாசம் பண்ண முடியாது. விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. அதை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இந்த ஆத்மாங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கே, அது எப்படிப்பட்டது? இன்டிஸ்ட்ரக்டபிள், மோஸ்ட் பவர்ஃபுல். அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் 17th ஸ்லோகம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அண்ட் இந்த ஆத்மாங்கிறது என்னது? இந்த ஜகத் முழுக்க எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டியா, பவர் சோர்ஸா எது இருக்கு? இந்த ஆத்மா தான் இருக்கு. திஸ் பர்வேட்ஸ் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். ஆனா அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது உனக்குள்ளேயும் இருக்கு. தட்ஸ் அ ட்ரூ யூ. புரியுதா? புரியுதா? ஸோ நம்மளுக்கு நம்ம என்ன போறோம், நம்ம என்ன பண்ண போறோங்கிற பயமே வரக்கூடாது. இந்த விஷயம் புரிஞ்சுதானா? இந்த ஞானம் நம்மளுக்கு வந்துடுதுன்னா, ஒரு டெத்து நடந்தாலோ, இல்ல ஒரு பொருள் காணாம போனாலோ, இல்ல ஒரு பொருள் டிஸ்ட்ராய் ஆனாலோ நம்மளுக்கு பயம் வராது. ஏன்? we will only understand that the body is gone, the atma is still existing. So அதுதான் அர்ஜுனன்ட்ட சொல்றார், the body of your சித்தப்பா will die, the body of your தாத்தா will die, but they will continue to exist. அதனால அது அவிநாஷியா இருக்கு, அது அவ்யயமா இருக்கு. அவ்யயம்னா சேஞ்ச் ஆகாம இருக்க போறது. அது வியயமாக போறது இல்ல. ஒரு நாள் தேஞ்சு 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 காணாம போயிட போறது அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது.
பாஸ்ட் அது எத்தனை நாளா அது எப்படி இருக்கோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு, ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி தான் அது இருக்க போகுது. ஸோ அவ்வியயமா இருக்கு. புரிஞ்சுதா 17th ஸ்லோகம்? ஆல் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 18th ஸ்லோகம். अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ता शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत. தஸ்மாத் அதனால யுத்தியஸ்வ சண்டை போடு பாரத. பாரதனா பாரத வம்சத்துல வந்தவனே அர்ஜுனா, அதனால சண்டை போடு, யுத்தம் பண்ணு, உன்னோட டியூட்டியை பண்ணு. க்ஷத்ரியனோட டியூட்டி என்ன? டு ப்ரொடெக்ட், தர்மத்தை அப்ஹோல்ட் பண்ணணும். தர்மம் ஒருத்தன் தர்மத்தை கெடுக்கிறான்னா அந்த தர்மம் கெடுறத ஸ்டாப் பண்ணணும். அதுதான் க்ஷத்ரியனுடைய டியூட்டி. ஓகே, ஸோ இங்க ஐ வுட் லைக் டு கோ லிட்டில் இன்டு வர்ண தர்மா. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம், இந்த கரெக்ட் சென்ஸ். ஓகே, ஸோ அம்பாள வர்ணாசிரம விதாயினின்னு ஒரு பேர் உண்டு. வர்ண தர்மத்தை வகுத்து கொடுத்தவள் அம்பாள் அப்படின்னு ஒரு வாக்கு சஹஸ்ரநாமத்துல ஒரு பேர் உண்டு. வை வர்ணாசிரம விதாயினி, இது என்னது அப்படின்னா என்ன அப்படின்னா, வேர் ஆல் ஆத்மா, எல்லா விதத்துலயும் நம்ம சேம். ஓகே, இப்போ நம்ம வீட்டோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப எல்லாரும் சமைச்சுட்டே இருந்தா ஹூ வில் கிளீன் த ஹவுஸ்? எல்லாரும் கிளீன் பண்ணிட்டே இருந்தா ஓகே, who will eat the food? எல்லாரும் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தா who will cook? எல்லாரும் குக் பண்ணிட்டே இருந்தா who will go and buy the groceries? So if everybody in a house keeps doing the same thing, who will do the other things? நான் சொல்றது புரியுதா? அப்போ இதுல புத்திசாலித்தனம் என்ன? நீ துணி துவச்சு போடு, நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ குக் பண்ணு, இப்படி we will divide the work இல்லையா? இப்போ மோக்ஷிதா. எஸ் மேம். அம்மா வந்து குக் மட்டும் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னா who will do the other work? Who will clean the clothes? I mean, who will wash the clothes? நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்பாக்கு. ஓ சூப்பர். அப்போ இங்க என்ன நடக்கிறது? யூஆர் டிவைடிங் த ஒர்க் இன் த ஹவுஸ். இல்ல எல்லாரோட க்ளோத்ஸும் துவச்சு தானே ஆகணும், டர்ட்டி க்ளோத்ஸ் போட்டு போக முடியாதுல்ல. ஸோ அப்பா வில் ப்ராப்ளி வாஷ் த க்ளோத்ஸ், அம்மா வில் குக், கரெக்ட்? அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் டூ சம் அதர் ஒர்க் லைக் கிளீன் த பிளேஸ். இப்போ வாட் இஸ் திஸ் கால்? யூ ஆர் டிவைடிங் த ஒர்க், கரெக்டா? இஸ் திஸ் அ கரெக்ட் திங் டு டூ? ஓகே, சூப்பர், வெரி குட். Shamatmika, what work in the house do you take up? ஆத்ல எந்த வேலையை நீ எடுத்து செய்வ? One thing that you do to help your parents. கோலம் போடுவேன் மேம். சூப்பர். தினம் போடுவியா? விளக்கும் ஏத்துவேன் மேம். தினம் நீ ஏத்திடுவியா? சூப்பர். ஸோ அந்த வேலை வந்து அம்மா வெயிட் பண்ணணுங்கிறது இல்லை, நீயே பண்ணிடுவ, கரெக்டா? வெரி குட். ஸோ ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்தோட வேலையை இருக்கிறவா ஷுட் ஷேர், இல்லையா? இஸ் தட் தி கரெக்ட் திங் டு டூ? எல்லாரும் பண்ணணும், அது புரியுறதா? ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு, கரெக்டா? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கானா ஆல் த 4 people have the responsibility to help with the work in the house. ஒரு வீடுனா எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், குக்கிங் நடக்கணும், வாஷிங் நடக்கணும், கிளீனிங் நடக்கணும். ஸோ தட் த ஸ்பேஸ் இஸ் ஹைஜீனிக். நம்மளுக்கு வியாதி வராம சேஃபா அந்த வீட்டை வச்சுக்கணும். அதுக்கு யாரெல்லாம் அந்த வீட்டில் இருக்காலோ எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டா? ஸோ இஸ் இட் பேட் டு டூ திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆளுக்கு ஒருத்தர் க்ளோத்ஸ் வாஷ் பண்றா அப்படிங்கறதுனால குக் பண்றா வசதியா? இல்ல டாய்லெட் வாஷ் பண்றா அப்படிங்கறதுனால அவ என்ன கம்மியா? இல்ல. All of us need to do everything. யாரோ இப்ப என்னமோ சொன்னாலே, என்ன சொன்னா? ஓகே, ரைட். ஸோ
இப்போ நம்ம இருக்கிற இந்த ஊரை நம்ம வீடு மாதிரி நம்ம நினைச்சோம்னா அப்ப இந்த வீட்டில் இருக்கிற ஒரு வேலை ஒருத்தர் செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்கு சுவாமி நம்மளுக்கு ஒரு he has given some division of work, division of labor. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? டு கெயின் நாலேஜ், டு ஸ்டடி தட். கத்துன்றதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். ஓகே, நம்ம கிட்ட டெக்னாலஜி ரிசர்ச் இருந்தா தானே இப்ப பாகிஸ்தானிஸ் அட்டாக் பண்ணா இந்தியா வாஸ் ஏபிள் டு டிஃபெண்ட் தெம் பை இந்தியாஸ் ஓன் வெப்பன்ஸ். இந்தியா டிட் நாட் ஹாவ் டு டிபெண்ட் ஆன் another country டு டிஃபெண்ட் இட் செல்ஃப். இந்தியாவோட ஹைடெக் வெப்பன்ஸாலே பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம். கரெக்டா? ரீசென்ட்லி நடந்தது, ஃபியூ மந்த்ஸ் அகோ. ஏன் இந்தியாவால் அதை பண்ண முடிஞ்சது? பிகாஸ் இந்தியா வாஸ் கோயிங் ஆன் ரிசர்ச்சிங், ட்ரைங் நியூ திங்ஸ் வித் இட்ஸ் நாலேஜ். இந்த நாலேஜ் சிஸ்டம் கரெக்டாக இருந்தது. ஸோ ஒரு தேசம் இருக்கு, ஒரு ராஷ்டிரம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற வாழ்க்கைலாம் என்ன தேவை? அறிவு தேவை, இன்டெலிஜென்ஸ் தேவை. எல்லாரும் புத்துவா இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எதுவும் நடக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. there will be no progress. அதனால a group of people were assigned the work to only study and teach what they study. Okay, they were called brahmanas because their job was to understand who am I. நான் ஹியூமன் பீயிங்கா இருக்கேனே, நான் யாரு, என்னோட பொட்டன்ஷியல் என்ன. ஓகே, அண்ட் படிக்கணும், படிச்சதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அது அதர் பீப்புள் ஹூ டோன்ட் நோ அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் அவளோட ஒர்க். அவளுக்கு சில ரூல்ஸ் இருந்தது. என்ன தெரியுமா ரூல்ஸ்? தே ஆர் நாட் சப்போஸ் டு டேக் மணி, அதாவது தே ஆர் நாட் சப்போஸ் டு ஹோல்ட் மணி. ஏன்னா சம்பாதிக்கணும்னு போயாச்சுன்னா படிக்க மாட்டா, மணி கையில வந்துடுதுன்னா படிக்க மாட்டா. ஸோ அவளுக்கு என்ன ரூல் போட்டிருந்தா, நீ படிச்சுட்டே இரு, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இரு, உனக்கு என்ன தானமா கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு வாழு. யூ ஷுட் நாட் ஹோல்ட் மணி. பணத்துல உனக்கு புத்தி போகக்கூடாது. ஞானம் இஸ் பிகர் தென் பணம். ஸோ இந்த சிஸ்டம்ல இருக்கிறவாள்லாம் யாரு? பிராமணா, பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிரம்மம் இஸ், வாட் ஆத்மா இஸ். அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா சயின்சஸ், எல்லா டெக்னாலஜி, எல்லா நாலேஜும் they are supposed to only study throughout their life and teach it to others. So these people are called என்னது? brahmanas. Okay, ஒரு நிமிஷம். No. Okay, இப்போ நிறைய ஹிஸ்ட்ரியில த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரியோட நாலேஜ் இருக்கும். ஓகே, ஏதாவது வார் வந்ததுன்னா முதல்ல அந்த லைப்ரரியை போய் எரிச்சு விடுவோம். ஹேவ் யூ ஸ்டடிட் திஸ் இன் யோர் ஹிஸ்ட்ரி? இஃப் தேர் இஸ் அ வார் பிட்வீன் டூ நேஷன்ஸ், இப்போ மாடர்ன் வாரா இருந்தா அந்த கண்ட்ரியோட டேட்டாவை போய் எங்க டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்காலோ அந்த சென்டரை போய் பாம்பு போட்டுறான். அந்த காலத்துலலாம் அந்த கண்ட்ரியோட நாலேஜ் எல்லாம் எங்க இருக்கும்? லைப்ரரிஸ்ல இருக்கும். ஸோ இஃப் எனி வார் ஹேப்பன்ஸ் தே வில் கோ பர்ன் த லைப்ரரிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ உன்னோட கண்ட்ரியோட நாலேஜ் என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும். கரெக்ட்? பட் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் இஸ் கிவன் த டாஸ்க் ஆஃப் ஸ்டடிங். அப்போ தெர் இஸ் another group of people who will protect everything, who will protect the country, who will protect the knowledge, who will protect its people, who will protect உள்ளுக்குள்ள கண்ட்ரி பார்டர்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணும், கண்ட்ரி உள்ளேயும் எல்லாம் சேஃபா வச்சுக்கணும். திருட்டு போகாம, யாரும் கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டா வேலை பார்க்காம, யாரும் கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டா எதுவும் சொல்லாம, we need protection இல்லையா? So those group of people are called kshatriyas. அர்ஜுனா was a kshatriya. இந்த தர்மத்தை நிலைநாட்டுறது அவனுடைய டியூட்டி. இந்த kshatriyas என்ன பண்ணணும்? They should build their body, keep their muscles strong, have a strong body and attack and fight wherever wrong things happen. Right things are protect பண்ணனும், wrong things are attack பண்ணனும். It was their job. So இவா என்ன பண்ணணும்? They should eat well. So non-vegetarian food, protein rich food சாப்பிட்டு உடம்பு நன்னா பில்ட் பண்ணி அந்த கோவம் வரணும் அவளுக்கு. இப்போ பிராமணாளுக்கு கோவம் வந்தா படிக்க மாட்டான். So they are supposed to eat food which is very sattvic.
டக்குன்னு இமோஷனலி ட்ரிகர் ஆகாம இருக்கணும்னா உங்களோட ஃபுட்டில் சால்ட்டும் காரமும் கம்மியாக இருக்கணும் அண்ட் கம்மியாக சாப்பிடணும். ஸோ பிராமணாஸ் வேர் நாட் சப்போஸ் டு ஈட் எலகென்ட் ஃபுட். ஆனால் க்ஷத்ரியாஸ் ஹேட் டு ஈட் ரிச் ஃபுட் ஸோ தட் தே ஹாவ் அ ஸ்ட்ராங் பாடி. ஸோ தேர் ஏபிள் டு ப்ரொடெக்ட். அண்ட் பிராமணாஸ் என்ன படிப்பா? வேதாஸ், ஸ்கிரிப்சர்ஸ் அதெல்லாம் படிப்பா. Kshatriyas will also learn little bit of Vedas. But what else will they study? How to use weapons. How to fight. How to wrestle. How to use ஆயுதம்ஸ். அண்ட் ஒரு இடத்துல சண்டை நடக்கிறதுனா அங்கே என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுண்டு தப்பு பண்ணுறவாளை தண்டனை பண்ணணும், கரெக்டாக இருக்கிறவாளை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த அறிவு வேணும் அவளுக்கு. ஸோ தே ஆர் ஆல் கால்ட் க்ஷத்ரியாஸ். ஓகே, ஸோ த கிங்ஸ், தி ஆர்மி, போலீஸ் பீப்புள் இவாள்லாம் யாரு? இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் தேர் ஆல் க்ஷத்ரியாஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் இவாள்லாம் யாரு? தே ஆர் பிளேயிங் த ரோல் ஆஃப் தி பிராமணாஸ். ஓகே, ரிசர்ச் பண்றால நம்ம கண்ட்ரிக்காக நிறைய ரிசர்ச் பண்றால தேர் ஆல் பிளேயிங் த ரோல் ஆஃப் தி பிராமணாஸ் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல. ஓகே, சரி, வெறும் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணா நாலேஜ் இருந்தா மட்டும் போதுமா? ஒரு கண்ட்ரி நன்னா ரன் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன? அதோட எக்கானமி. இப்ப நீ ஆத்துல இருக்க, உனக்கு ஏதாவது சாமான் வேணும்னா வேர் டு யூ கோ? யூ கோ டு அ ஷாப். யூ நீட் டு கோ டு ட்ரேடர்ஸ், இல்லையா? ஸோ த ட்ரேடர் கிளாஸ் வாஸ் கால்ட் தி வைஷ்யாஸ். தே வேர் த ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி இன் த சொசைட்டி. ஓகே, அவ என்ன பண்ணணும்? நம்ம நாட்டில் இருக்கிற பொருள் எல்லாம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில் போய் விற்கணும். வெளியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு வாங்கின்னு வருவா. நம்ம ஊருக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் தே வில் சப்ளை. ஸோ தே வர் கால் தி ட்ரேடர் கம்யூனிட்டி. தே ஆர் கால் தி வைஷ்யாஸ். ஓகே, இப்போ இவாளுடைய ஃபுட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிச் ஃபுட் இருக்கும். வை? பிகாஸ் தே வர் பீப்புள் வெரி அஃப்ளூவெண்ட். அண்ட் இவா கிட்ட அந்த ட்ரேடிங் நாலேஜ் அபாரமா இருக்கும். எதை பண்ணா எந்த இடத்துல எப்படி செல் பண்ணலாம், எதை எப்படி மார்க்கெட் பண்ணணும், அதே மாதிரி இந்த சொசைட்டிக்கு என்ன தேவை, அப்ப என்ன கொண்டு வரணும், கொண்டு வந்து கொடுக்கணும் பீப்புளுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கடைக்காரா, மால் பீப்புள் இவாள்லாம் யாரு? தே ஆர் தி ட்ரேடர் கிளாஸ், தி வைஷ்யாஸ். ஓகே, சரி, இப்போ if we need help with all this, then there was a class of people called the Shudras. So இவாளுடைய ஒர்க் என்ன? physical help கொடுக்கணும். ஓகே, இவாளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருந்தது? டு மெயின்டைன் ஸ்டாமினா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாம், பட் டு மெயின்டைன் ஸ்டாமினா. ஸோ ஃபிசிக்கல் லேபர் எவ்வளோ கொடுத்தாலும் அவள் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளோட ஃபுட் இருக்கும். அண்ட் பிகாஸ் தே வர் யூஸ்வலி டூயிங் ஒன்லி த ஹெல்பிங் ஒர்க், அவளுக்கு பெருசா டெக்னாலஜியோ நாலேஜோ தேவைப்படலை. பட் தேவர் மோர் ஸ்கில்டு. அவள்கிட்ட ஸ்கில் செட்ஸ் நிறையா இருந்தது. ஓகே, ஸோ இப்படி சொசைட்டியில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தது. இப்போ இது வேதத்தில் சொல்றது, பிராமணன் வந்து பரபிரம்மத்தோடைய முகம், க்ஷத்ரியா வந்து பரபிரம்மத்தோடைய தோள்பட்டை என் கை, இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு போறான். ஓகே, இப்போ பாடியில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ வேதத்தோடைய வியூ என்ன? ஆல் பீப்புள் ஆர் த சேம், ஆல் பீப்புள் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், அண்ட் ஆல் பீப்புள் ஹேவ் தேர் ஓன் பர்பஸ் டு ஃபுல்ஃபில். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேட்டகரியை பிரிச்சிருந்தான். ஸோ தட் எவ்ரி கம்யூனிட்டி நோஸ் வாட் இட் ஹேஸ் டு டூ. இப்போ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவா வேற ஒரு விஷயம் பண்ணக்கூடாதா அப்படின்னா இல்லை. விஸ்வாமித்ரா வாஸ் அ க்ஷத்ரிய கிங். ஹி வாஸ் அ கௌஷிகா. அவர் பேரு கௌஷிகா, குஷிக மகாராஜாவுடைய பையன். பட் ஹி டிசைடட் டு பிகம் அ பிராமணா. ஸோ ஹி வெண்ட் ஃபார் தபஸ். ஃபுட் எல்லாம் மாத்தினார். non-vegetarian food lende he started taking sattvic food and he started doing tapascharya and he became a brahmana. So porapala mattu illa, what you choose to do also becomes what you get identified with. Vishwamitra was a rishi who gave us the Gayatri mantra. Gayatri mantra to pola mantram illanu nama solrom. Adu koduthavar yaru? Vishwamitra.
And he was not a Brahmana by birth. He was a Kshatriya by birth. இன்னைக்கு நம்ம ராமரை கடவுள்னு கொண்டாடுறோம். ராமர் வாஸ் அ க்ஷத்ரியா பை பர்த். கிருஷ்ணர் அதுக்கு மேல இவ்வளோ பேசினவர் யாரு? கிருஷ்ணர். பை பர்த் ஹி வாஸ் அ கவ்ஹர்ட். ஒரு குரூப் ஆஃப் கவ்ஹர்டோடைய தலைவர் தலைவனுடைய பிள்ளை. who later identified as a kshatriya. பின்னாடி அவர் க்ஷத்ரியனுடைய வேலையை பார்த்தார், ஒரு டிப்ளமேட்கான வேலையை பார்த்தார். பட் how was he raised? He was raised as a cowherd. ஸோ அந்த கேட்டகரி டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுனால பிறப்பால உன்னோட ஐடென்டிட்டி இது அப்படின்னு கொண்டு வந்தாலும் எவ்ரிபடி ஹேட் த ஃப்ரீடம் டு சூஸ் வாட் தே வாண்டட் டு பிகம். இப்போ இதுதான் பண்ண போறோம்னு முடிவாயிடுதுன்னா அவளுடைய ட்ரெஸ், அவளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே ஹேட் டு சேஞ்ச் அண்ட் பீப்புள் were ரெடி டு டூ தட். புரியுதா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி வெல், பிரெயின் ஷார்ப்பாக இருக்கணும்னா பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது. பூண்டு வெங்காயம் will slow down your brain activity. And you have to have sattvic food. So if you're more interested in studying, learning, retaining your memory and doing research, you should have a sattvic diet. If you want to be protective, if you want to rise up and fight, கம்பல்சரியா நான்-வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டு ஆகணும். அப்பதான் உடம்புல அந்த வேகம் வரும். நான்-வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு படிக்கணுமே அப்படின்னா தூக்கம் தான் வரும். அதனால ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த காலத்துல எல்லா குழந்தைகளும் குருகுலத்துக்கு போனா படிக்கிற காலத்துல they had only sattvic food. Only when they started training in their own categories, they ate food according to their work. அதே மாதிரி பிராமணா would wear only white clothes, kshatriyas would wear red colored clothes, vaishyas would wear yellow colored clothes. ஏன்னா yellow is for prosperity. மேல மேல பணம் வரணும்னா yellow வஸ்திரம் போட்டுக்கணும். ஓகே, ஸோ அவளுடைய ட்ரெஸ் இது எல்லாம் மாறும். பட் அவளுடைய ஒர்க் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய ஐடென்டிட்டின்னு நான் சொல்றது வந்து அவளுடைய ஒர்க், அவளுடைய ஃபுட், அவளுடைய ட்ரெஸ் எல்லாமே மாத்திட்டு they used to do. And with great regard to the வர்ண தர்மம். யாரும் யாரையும் குறைச்சலாம் நினைக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருந்தா. 1800s வரைக்கும் நம்மளோட சொசைட்டி இப்படிதான் இருந்தது. 1800s வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்தியா வாஸ் த பிக்கெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்ட் எக்கானமி. த செகண்ட் பீயிங் ஒன்லி சைனா. சைனா இந்தியா தவிர வேர்ல்டுல எக்கானமிக் ஆக்டிவிட்டி வேற எந்த கண்ட்ரிலையும் கிடையாது டில் 1850. இதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு எஜுகேஷன் சிஸ்டம், ரெண்டு ஒரு வில்லேஜ்ல இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருந்தது. எவ்ரிபடி யூஸ் டு டூ தேர் ஒர்க் அண்ட் ஜாயின். அவ எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அண்ட் எவ்ரி வில்லேஜ் வாஸ் எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட். ஸோ ஒரு வில்லேஜோட அமைப்பு எப்படி, வில்லேஜஸ்ல தான் இருந்தா வில்லேஜோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கோவில் இருக்கும், ஒரு சிவன் கோவில் இருக்கும், ஒரு பெருமாள் கோவில் இருக்கும். என்ன பண்ணணும்னாலும் கோவிலுக்கு கொடுப்பா. ஃப்ரீ எஜுகேஷன், மரத்தடியில தான் எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கும். கோவில்ல இருந்து அந்த டீச்சருக்கு பணம் வரும், கோவில்ல இருந்து சாப்பாடு வரும் எல்லாருக்கும். புரியுறதா? So Brahmanas, Kshatriyas, Vaishyas, Shudras somehow contributed to the temple, and temple la irundhu yaarukalla ennalam venumo it was given. So everyone used to surrender to God. God கையால பிரசாதமா எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தா, இன்க்ளூடிங் அரிசி விளைஞ்சதுன்னா கோவிலுக்கு கொண்டு போய் கொடுப்பா. நீடி would get food from that. அவாவா ஆர்ட்ல ஸ்டோர், ஆர்டிசன்ஸ் கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தா, மியூசிஷியன்ஸ், டான்சர்ஸ் எல்லாரும் அதே தான். கோவில்ல தான் அவளுடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஸோ எல்லாமே எப்படி சென்டர்டா இருந்தது நம்ம சிஸ்டம். பரபிரம்மத்துக்கு சமர்ப்பணம், பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து பிரசாதமா எல்லாம் வருது. ஸோ எவ்ரி வில்லேஜ் வாஸ் லைக் திஸ். அவளோட ஃபுட் அவளே க்ரோ பண்ணிட்டு இருந்தா, அவளுடைய இண்டிபெண்ட் எக்கானமிக் ஆக்டிவிட்டி இருந்தது. அண்ட் மற்ற ஊர்ல இல்லாத எக்கானமிக் ஆக்டிவிட்டி இவ சப்ளை பண்ணியிருந்தான். பட் எவ்ரி வில்லேஜ் வாஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸோ ஒரு வில்லேஜ்ல ஃபெமைன் வந்ததுன்னா இன்னொரு வில்லேஜ் அஃபெக்ட் ஆகாது. இது எல்லாமே எத்தனை நாள் வரைக்கும் இருந்தது? 1850 AD வரைக்கும், அதாவது பிரிட்டிஷ்காரன் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சல், நீ வைஷ்யன்னா மோசம், க்ஷத்ரியன்னா மோசம், பிராமணன்னா வசத்தின்னு இப்ப நம்ம சொசைட்டில ஒரு தப்பான ஒரு இது ஃபேஸ் பண்றோமே, இட் கேம் பிகாஸ் ஆஃப் த பிரிட்டிஷர்ஸ். நம்ம டிவிஷன் ஆஃப் லேபர் தான் வச்சிருந்தோம்.
டிவைட் அண்ட் ரூல் பண்றதுக்காக அவன் இதை கொண்டு வந்தான். முகல்ஸும் இதை நோட்டீஸ் பண்ணான், வா கம்யூனிட்டியா ஒர்க் பண்றாளேன்னு. பட் இதுக்குள்ள இருந்த யூனிட்டியா அவ பார்க்கல. இதை யூஸ் பண்ணினது யாரு? த பிரிட்டிஷர்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு புக் இருக்கு, பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புக் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹஸ் ரிலீஸ் திஸ் புக். ஒரு எந்த கம்யூனிட்டி வாஸ் மேக்ஸிமம் எஜுகேட்டட்னா சூத்ரா கம்யூனிட்டி வாஸ் மேக்ஸிமம் எஜுகேட்டட். ஸ்கூலுக்கு எத்தனை பேர், லோக்கல் குருகுலத்துக்கு எத்தனை பேர் வந்திருந்தா அப்படின்னு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா சூத்ரா கிட்ஸ் were the most educated. நான் தப்பு சொல்லலை, ஐ எம் சேயிங் எவ்ரிபடி வாஸ் எஜுகேட்டட். இவா குறைச்சல், இவா இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொசைட்டிக்குள்ள நிறைய டிவிஷன் இப்போ பார்க்குறோம்ல பாலிட்டிக்ஸ்னால. அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்மளுடைய தர்ம சிஸ்டம்ல அது கிடையாது. அவாவாளுடைய வேலையை பக்காவா பார்த்துட்டு இருந்தான். ஸோ த என்டையர் சொசைட்டி, நாடு அவ்வளோ செழிப்பா இருந்தது. அதான் சொல்றேனே, வேர்ல்டுலயே 50% ஆஃப் த எக்கானமிக் ஆக்டிவிட்டி வாஸ் அட்ரிபியூட்டட் ஒன்லி டு இந்தியா. அதுக்கப்புறம் சைனா. அப்பனா என்ன அர்த்தம்? யூஎஸ்ஐ விட நம்ம ஒரு காலத்துல பவர்ஃபுல்லா இருந்தோம்னு அர்த்தம். இப்ப யூஎஸ் இப்படி பவர் கிளைம் பண்றாலோ அதை விட 10 times மோர் பவர்ஃபுல்லா நம்ம இருந்தோம் ஆஸ் அன் எக்கானமி. ஏன்னா இது நம்மளோட சிஸ்டமா இருந்ததுனால. பிரிட்டிஷர்ஸ் நோட்டீஸ் திஸ். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான் இதை மொத்தத்தையும் ஃபீடு பண்றதுன்னு புரிஞ்சுண்டு மெக்காலே கிளியர்லி தெர் ஆர் கோட்டட் வேர்சஸ் விச் அவனுடைய ப்ரூஃபே இருக்கு வச்சு இவளோட எஜுகேஷன் சிஸ்டம் பிரேக் பண்ணா இந்த நேஷனை பிரேக் பண்ணிடலாம். திஸ் கண்ட்ரி கெயின்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் எஜுகேஷன் சிஸ்டம். இதை பிரேக் பண்ணோம்னா இந்த டிவிஷன் ஆஃப் லேபரை டிவைட் அண்ட் ரூலா பண்ணி நம்ம ஆண்டிடலான்னு பிளான் தெளிவா போட்டு பண்ணானுங்க. அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் இந்தியா இஸ் த மோஸ்ட் யுனைடெட் நேஷன். இந்தியா விட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற வாலடைல் உலகத்துல ஒரு சேஃப் பிளேஸ் கிடையாது. ஏன்னா அந்த சிஸ்டமோடைய மிச்ச பிட்ஸ் அண்ட் பீசஸ் நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, பீக்ல இந்த சிஸ்டம் எப்படி இருந்திருக்கும், மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா, எவ்வளவு செழிப்பு இருந்திருக்கும் இந்த நாட்டுல. கேன் யூ ஆல் இமேஜின் திஸ்? அதனால யாராவது யாரோடையாவது ஜாதியை பத்தியோ வர்ணத்தை பத்தியோ பேசினானா, ரிமெம்பர் தே ஆர் டூயிங் த ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா. தேர் தப்பா பேசுறான். இது நம்ம சிஸ்டமே கிடையாது. ஹிந்து சிஸ்டம்ல நோபடி வாஸ் கன்சிடர்ட் லோ ஆர் ஹை. எல்லாரும் ஈக்குவல்ஸ் தான். ஒரு ஒன்று துறைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவளை ஹானர் பண்ணி எல்லாரும் பகவானுக்கு முன்னாடி சமானம். அதனால எல்லாரும் கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவா. இந்த ஐஸ் ஆஃப் த காட் யாருக்கு என்ன வரணுமோ அது கொடுத்துட்டு இருந்தான். அப்படிதான் நம்ம எல்லாரும் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்து வந்திருக்கா. இப்போ we have lost that system. ஸோ தேவையில்லாம நம்ம மைண்ட்ல ஏதோ ஒரு குப்பையை விதைச்சு we are starting to see difference in people இல்லையா? இதெல்லாமே பிரிட்டிஷர்ஸ் பண்ற பிளான் பண்ண ஒரு சதி. இன்னும் we are reeling under it. இன்னும் அதுல இருந்து நம்ம வெளில வரல. அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை பத்தி பேசும்போது I chose to talk about this. ஏன்னா நம்ம யாரும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. நம்மளுடைய தர்ஷனம் என்ன? நீனும் ஆத்மா நானும் ஆத்மா, உனக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்கிறதா நம்மளுடைய இந்தியன் வே ஆஃப் லுக்கிங் அட் பீப்புள். அதனாலதான் வெளியில இருந்து ஒருத்தன் வந்தாலும் அவனையும் சமமா பாவிச்சோம். அவனை தப்பா நினைக்கல. அவன் வந்தது எதுக்கு? நம்மளை லூட் பண்ணதுக்கு. பட் we were so naive. நம்ம எல்லாரையும் ஆத்மான பாக்குற ஒரு பாவனையில இருந்ததுனால நம்மளை அட்டாக் பண்ண வரவனை கூட நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியாம நம்ம ரொம்ப நெய்வா பழகினோம். So I request all of you to come back to our line of thought. Start seeing people as a soul on its own journey. Stop seeing the division in people. ஒருத்தரை பார்க்கும்போது அவ என்ன கலர், அவ என்ன ரேஸ், அவ என்ன மதம், என்ன ஜாதி. நோ, இந்து தர்மத்துல அது கிடையாது. பட் நீங்க ஒரு குலத்துல பிறந்திருப்பேன், நீங்க ஒரு ஃபேமிலியில பிறந்திருப்பேன். அந்த ஃபேமிலிக்கு ஒரு தர்மம் இருக்கும். அதை விடாம பண்ணுங்க. You are put in that line for some reason. It is your duty to fulfill that purpose. அந்த பர்பஸ், அந்த தர்மத்தை விடாம பண்ணா போதும். அந்த தர்மத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு.
கோவிலை ப்ரொடெக்ட் பண்றவா கோவிலை ப்ரொடெக்ட் பண்ணணும். பண்ணாம இருக்கனால தான் இப்ப நம்ம நிறைய ஹெச்ஆர்என்சி போர்டுன்னு ஒன்று வச்சுட்டு மாரடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். க்ஷத்ரியா தர்மத்தை பண்ணல, பிராமண தர்மத்தை பண்ணல, தபஸ் பத்தல. பிராமணனுடைய வேலை இஸ் டு கீப் கிரியேட்டிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன். சம்வேர் பிரிட்டிஷர்ஸ் வந்து அதையும் கவனிச்சான். ஷிக்கா எல்லாரும் வச்சுட்டு இருந்தா, எவ்ரிபடி ஹேட் ஷிக்கா எடுத்தானா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சான். சந்தியாவந்தனம் பண்றவனை கெடுக்கிறதுக்காக அந்த நேரத்துல ஒர்க் கொடுத்து எக்ஸ்ட்ரா 1 ரூபி இன்சென்டிவ். அந்த காலத்துல ராஜாவோட சப்போர்ட் போயிடுது பிராமணனுக்கு, அதனால தே ஹேட் டு பெக் ஃபார் மணி. பிரிட்டிஷர் கூப்பிட்டு வேலை கொடுத்து, நீ சந்தியாவந்தனம் பண்ணாம எங்க ஆஃபீஸ்ல உட்காந்தேன்னா 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம். இப்படிதான் கெடுத்தான் பிராமணால. க்ஷத்ரியாவை மேட் வீக். வார் பண்ணி அவளை வீக் பண்ணான். வைஷ்யாசை எப்படி இது பண்ணா, ட்ரேட் பண்ண விடலை, எல்லாத்துக்கும் டாக்ஸ்னு போட்டு ஒழிச்சான். இதெல்லாம் பிளான் பண்ணி பிரிட்டிஷர்ஸ் பண்ணதுதான். இப்ப என்ன ஆச்சு, நம்மளுக்குள்ளே டிஃபரன்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இல்லாம அத ஆத்மாங்கிற சமபாவத்துல பார்க்க முடியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், we identify people with their race, their color, their jati, their varnam, which is very wrong. ரொம்ப தப்பு அது. ஒரு சரீரம் இருக்கு, கை இல்லைன்னா பரவாயில்லையா, இல்ல கால் இல்லைன்னா பரவாயில்லையா? அத மாதிரிதான். ஸோ இந்த ஐஸ் ஆஃப் காட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், எவ்ரிபடி இஸ் சேம். இவன் இது பண்றாங்கறனால வசதி இல்லை, இல்லை இவன் இது பண்றாங்கறனால தாழ்த்தி கிடையாது. பட் எல்லாருக்கும் ஒரு குலத்துல ஒரு ஜன்மா ஏற்பட்டிருக்குன்னா இட் இஸ் ஃபார் சம் ரீசன். இது நம்ம பகவத்கீதால அவர் சொல்வார், உன்னோட ஸ்வதர்மத்தை பண்ணு அப்படிம்பார். ஸ்வதர்மா திராயத்தே, அது அந்த வாக்கியம் எனக்கு ஃப்ரேஸ் மறந்து போயிட்டு, உன்னோட ஸ்வதர்மத்தை பண்ணேன்னா பெரிய பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன், யூ ஆர் பார்ன் இன் டு தேட் குலா, இன் டு தேட் ஃபேமிலி ஃபார் அ பர்டிகுலர் ரீசன். அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் உன்னுடைய ஜன்மா அந்த சரீரத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ இட்ஸ் அ டிவைன் டியூட்டி, யூ ஆர் டியூட்டி பவுண்ட் டு இட். ஸோ அதை தான் நம்ம ஹானர் பண்ணணுமே தவிர்த்து டிஃபரன்சஸ் பார்த்துட்டு வாழ்க்கையை ரிச்சா வாழ வேண்டிய லைஃபை வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இந்த மெசேஜை நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாலும் எனக்கு ஓகே. பட் ஸ்டார்ட் சீயிங் த பீப்புள் அரவுண்ட் யூ அஸ் ஈக்குவல்ஸ். ஓகே, ஸோ ஐ நோ ஐவ் டேக்கன் அ லாட் ஆஃப் டைம், பட் வர்ண தர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதை பற்றி நிறைய ரெஃபரன்சஸ் பகவத்கீதால இருக்கு. சரி, அப்போ அர்ஜுனன் ஏன் வர்ண சங்கரத்தை பற்றி பேசினா, என்னோட குலத்து ஸ்திரீகள் வேற குலத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை ஆயிடுமேன்னு ஃபர்ஸ்ட் அழறான் சாப்டர் 1ல. அப்ப அங்கன்னா அவன் மற்றவாளை ஈக்குவலா பார்க்கலன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. எந்த குலத்துல ஒருத்தர் பிறந்திருக்காளோ அவளுக்கு ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கு, ஒரு டியூட்டி இருக்கு. அந்த டியூட்டிஸை விட்டுட்டு அவ வேற டியூட்டிஸை பண்ணானா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன். ஓகே, மை ஜாப் இஸ் டு பி அ ப்ரோக்ராமர், தென் தெர் வில் பி அனதர் டெஸ்டர். இப்போ டெஸ்டரோட வேலையை நான் பண்ணேன்னா அவனுடைய ஜாபை நான் பிடுங்கிட்டேன்னு தானே அர்த்தம். நான் ஒரு டெவலப்பர், நான் ஒரு ப்ரோக்ராமர், டெஸ்டரோட வேலையை நான் பண்ணேன்னா டெஸ்டருக்கு வேலை இல்லாமல் போயிடும். அவன் டெஸ்டராக தான் வந்திருக்கான். ஹி இஸ் ட்ரெயின்ட் அஸ் அ டெஸ்டர் அண்ட் ஐம் ட்ரெயின் டு பி அ டெவலப்பர். நான் டெவலப்பிங்ல இருக்கிறவ மெனக்கட்டு ஒரு டெஸ்டரோடைய வேலையை பிடுங்கி பண்ணேன்னா என்ன ஆகும்? ஹிஸ் ஜாப் இஸ் கான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் இல்ல. வாட் am I doing? I am destroying his livelihood. அதுதான் வர்ண சங்கரம். நீ உன்னோடைய ஜாத்தியோ உன்னோடைய வர்ணத்தை விட்டு இன்னொரு வர்ணத்தோடைய வேலையை நீ செய்ய போனேன்னா ஃபர்ஸ்ட் நான் டெவலப்மெண்ட் பண்ணணும், நான் டெஸ்டிங் பண்ணேன்னா அப்ப டெவலப்மெண்ட் யார் பண்ணுவா? இப்போ எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஐ எம் பார்ன் இன் திஸ் குலா, என்னோட குலத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. இப்போ அதை நான் பண்ணலன்னா who will do it? ஓகே, அதை நான் பண்ணலை, வேற ஒரு குலத்துக்கு போய் அவளுடைய ப்ராக்டிஸை நான் பண்ணேன்னா அப்போ அது என்ன அர்த்தம்? அவளுடைய லைவ்லிஹுட்டை, அவளுடைய ரைட்ஸை நான் ஸ்நாச் பண்ணுறேன்னு அர்த்தம். அது கரெக்டா? அப்போ ஸோ இதை வந்து டிவைனாக ஹானர் பண்ணா, நம்ம எந்த குரூப்பில் எந்த சரீரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோன்னு அதை தே ஹானர்ட் தட். அதனால வர்ண சங்கரணம் பண்ணக்கூடாதுன்னு அதை ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அதே மகாபாரதத்துல அதே அர்ஜுனன் he married Naga princesses. Didn't he marry outside his varna? Vedavyasa was born to a fisherwoman. He married
ஜாபாலியோடைய பொண்ணு வட்டிகா வாஸ் an expert in Ayurveda, in herbs. So it was not about people. அவ இதை ஹானர் பண்ணா. அவ எந்த குலத்துல பிறந்திருக்காளோ அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதை ஹானர் பண்ணா. எந்த குலத்துக்கு போறாளோ அந்த குலத்தோட தர்மத்துக்கு மாறிட்டு இருந்தான். வேதவியாசா வாஸ் born to a fisher woman, பட் அவ அப்பா அவருக்கு பூனல் போட்டு ஒரு பிராமணனுக்கான சம்ஸ்காரம் பண்ண வச்சார். he became a brahmana through practice. கரெக்ட்? ஸோ அவ எந்த வர்ணத்துக்கு போறாளோ அந்த வர்ணத்துக்கு அலைன் ஆனது. லாட் ஆஃப் பிராமின்ஸ் ஸ்திரீஸ் காட் வேர் டு க்ஷத்ரியா கிங்ஸ். க்ஷத்ரியாலாம் மாறினாவா. இப்போ சீதாவுடைய அப்பா யாரு? ஜனக மகாராஜா. he was a அவர் ரிஷியா, ராஜ ரிஷி. his lifestyle was that of a brahmana, but he did the duties of a kshatriya. Okay, Sita was married to Rama, was a pakka kshatriya. ராமாயணத்துல இருக்கு, சீதை வந்து கங்கையை தாண்டி போகும்போது கங்கை கிட்ட சொல்றாளாம், நான் திரும்பி சேஃபா வந்தேன்னா இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஃபிஷ், இவ்வளோ டன்ஸ் ஆஃப் மீட் உனக்கு ஆஃபர் பண்றேன். ராமாயணத்துல இருக்கு, வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. புரியுதா? ஸோ எந்த குலத்துக்கு மாறி போயின்னு இருந்தாலும் அந்த குலத்தோடைய தர்மத்தை தே ஸ்டார்டட் ஃபாலோயிங். தே டிட் நாட் டேக் அவே ஒரு குலத்தோடைய தர்மா அண்ட் ஆட் ஒரு குலத்தோடைய தர்மா when they went into a kula. ஸோ அந்த குல தர்மத்தை, அந்த வர்ண தர்மத்தை எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹானர் பண்ணதுக்கு காரணம் அப்பதான் சொசைட்டில அந்த ஆர்டர் வந்து இருக்கும். they honored it, it was divine. அவ்வளவுதான், that it ends there. Is it even relevant anymore? It is relevant anymore. ஏன்னா அந்தந்த வர்ணத்தவா அந்த தர்மத்தை கடைப்பிடிக்காம ஏதோ என்ன வர்ணம்னே தெரியாம ஏதோ ஒரு மிக்ஸ்ல போயின்னு இருக்கு. இப்போ அது இன்னும் டேஞ்சரஸ். நான் எந்த தர்மத்துல பிறந்திருக்கேன், என்னோட குலம் என்ன, என்னோட குலத்தோட டியூட்டிஸ் என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல வர்ஸ்ட் கன்வெர்ட் ஆகி போயின்னு இருக்கோம். ஹிந்து தர்மமே வேண்டான்னு வேற தர்மத்துக்கு போயின்னு இருக்கோம். இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? நம்மளுடைய ஏன்ஷியன்ட் பீப்புள் சொசைட்டி நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு வந்த ஒரு சிஸ்டமை நம்மளுடைய ஒரு ஃபோர்சைட், அதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு நம்ம போயிடுறோம். we started disregarding that. It is not to be disregarded, but you have to understand where the system has come from, what is its true meaning. Okay, so this was not to offend anyone, this was just to understand what this system was about. நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கேங்கிறனால நான் வசதி கிடையாது. என்னுடைய குல தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணாதான் நான் வசதி. I have to study and I have to teach. If I am doing that, then I am a brahmana. If my food habits are proper, then I am a brahmana. அந்த ஆச்சார அனுஷ்டானம் இருந்தா then I live up to that kula dharma. இல்லைன்னா கிடையாது. I am not eligible to say that I am a brahmana. புரியுறதா? அதுதான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு தேதியில் அப்போ வாட் இஸ் பாசிபிள் இஃப் யூ ஆஸ்க். இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த சிஸ்டம் என்னங்கிறதுல? ஐ ஹோப் ஐ டிடன்ட் அஃபெண்ட் எனிபடி பை டாக்கிங் அபவுட் திஸ். ரைட். ஸோ இப்போ இன்னைக்கு தேதியில் என்ன பண்ணலாம்? உங்களுடைய குலத்துக்கு என்ன தர்மமோ ஸ்டார்ட் ஃபாலோவிங் இட். உங்களுடைய குல தர்மத்தில் இந்த கோவிலை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆர் இந்த கோவிலுக்கு நீங்கள் வருஷம் போவேல் அப்படின்னா ஸ்டார்ட் டூயிங் இட். இத்தனை பேருக்கு இது தானம் பண்ணணுங்கிறது உங்கள் குல தர்மமாக இருந்தால் ஸ்டார்ட் டூயிங் இட். உங்களுடைய குல தர்மம் இஸ் அபவுட் treating people, healing people, start doing it. You are born in this kula for that. என்ன முடியறதோ அது. மாபெரிவாள்கிட்ட போய் கேட்டாலாம், நீங்க ரிஷி துல்லியாலாம் இருக்கேள், தர்மத்துல எப்படி, தர்ம சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ இந்த டைம்ஸ்ல அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஷார்டன் பண்ணி கட் காப்பி பண்ணி ஏதாவது கொஞ்சம் அமெண்ட் பண்ணி கொடுங்கோ தர்மசாஸ்திரத்தைன்னு. அப்போ பெரியவா சொன்னாலாம், தர்மசாஸ்திரத்தை நான் இஃப் ஐ ஸ்டார்ட் கட்டிங் இட் ஷார்ட், அப்போ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னே தெரியாம போயிடும்.
நான் இப்போ கட் ஷார்ட் பண்ணி கொடுக்குறேனே அதுதான் ஞாபகம் இருக்கும். ஒரு 20 ஜென்ரேஷன்ஸ் கழிச்சு இந்த கட் ஷார்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரிஜினல் என்னன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் அண்ட் ஃபாலோ வாட் யூ கேன், ட்ரூ டு யோர் பர்பஸ். முடிஞ்ச அளவுக்கு உன் தர்மத்தை நீ பாரு. உன்னால் எவ்வளோ மேக்ஸிமம் கடைப்பிடிக்க முடியுதோ கடைப்பிடி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவரோட வார்த்தை இது. இந்த டைம் அண்ட் ஏஜில் 100 வருஷம் முன்னாடி நம்ம முன்னோர்கள் பண்ணுறதை பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் விடாமல். அண்ட் பாஸ் இட் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ தட் வாஸ் அபவுட் திஸ் ஸ்லோகா. இல்லை யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஷமாத்மிகா நீ கேட்டியா தெரில. ஷமாத்மிகா மோக்ஷிதாக்கெலாம் புரிஞ்சுதா தெரில. அவந்திகா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? வித்யா, அசோக், ஓகே. ரோஹிணி, ரோஹிணி என்ன ரோஹிணி வந்ததுலேருந்து சைலண்டாக இருக்க? தப்பாச்சே? இல்லக்கா, ஓகே கிளியர்க்கா. ஓகே, ஸோ சௌமியா இருக்காளா? சௌமியா அம்மா இருக்காளா தெரியல. ஓகே, ஸோ அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணः அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. எதுக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா, உன்னுடைய டியூட்டி என்னது? டு ஃபைட் திஸ் வார் நவ். டூ இட். ஏன்? அந்தவந்த இமே தேஹாஹ, இந்த தேகங்கள் இருக்கு இல்லையா, இமே தேஹா, இந்த பாடிஸ் தட் யூ see around yourself. யாரை சொல்ற? when he says antavanta ime dehaha, the bodies you see, the people you see, the bodies of the people you see, இதெல்லாம் அந்தவந்தனா என்ன? அது கண்டிப்பா முடியதான் போகுது. இந்த வார்ல போலன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போதான் போகுது. யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஏபிள் டு ஸ்டாப் இட். என்ன பண்ண முடியாது உன்னால? இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் அது போக தான் போகுது. அதுக்கு அந்தம் ஏற்பட போகுது. இட் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டேட். ஸோ the bodies will perish, ஆனா நித்யஸ்யோக்தாக ஷரீரினஹ, இந்த பாடிக்குள்ள ஒன்று இருக்கே அது நித்தியமா இருக்க போறது. பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா என்னவா இருக்க போறது? ஷரீரினா, அதுக்கு பேரு ஷரீரி. ஷரீரம் பாடி, ஷரீரத்துக்குள்ள இருக்கிறது ஷரீரி. ஷரீரியோட ப்ளூரல் ஷரீரினஹா. இதெல்லாம் எப்படி இருக்கு? நித்யஸ்யோக்தாக, நித்தியம் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுறது. சுத்தி பார்க்கறது எல்லாமே பாடிஸ் விச் இஸ் கோயிங் டு டை டுடே. நீ இன்னைக்கு கொல்லலைன்னா நாளைக்கு அதுவா செத்து போகுது. பட் வாட் இஸ் எட்டர்னல்? எதை எட்டர்னல்னு எல்லாரும் சொல்றா? இந்த பாடிக்குள்ள இருக்கிற ஷரீரி விச் இஸ் தி ஆத்மா. அது எப்பேற்பட்டது? அநாஷினோ, அதை யாராலும் நாசம் பண்ண முடியாது. அப்புறம் அப்ரமேயஸ்ய, அப்ரமேயமா இருக்கு அப்படின்னா என்ன? ஐ கேனாட் மெஷர் இட். இந்த சைஸ்ல 1 inches 2 inches இவ்வளோ வாட் எலக்ட்ரிசிட்டி, அதில் இவ்வளோ பண்டில் எனர்ஜி. நோ, மெஷர்மெண்ட்ஸ்க்கு அப்பாற்பட்டது. அதனால அப்ரமேயம்னா இம்மெஷரபிள். தஸ்மாத், அதனால யுத்தியஸ்வ, சண்டை போடுறா, உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற. ஸோ வாட் இஸ் அர்ஜுனா? பாரத இஸ் he comes from the kula of Bharata, the king Bharata. king Bharataங்கிறவர் யாரு? 6 வயசு குழந்தையா இருக்கும்போது சிங்கக்குட்டிக்குள்ள கையை விட்டு விளையாடிட்டு இருந்தவர். அப்பேற்பட்ட வீரமான க்ஷத்ரியன். அவருடைய பரம்பரையில வந்தவன் நீ எப்படி இருக்கணும்? அந்த வீரம் உனக்கும் இருக்கு. ஃபைட். உன்னுடைய குல தர்மம் என்ன? இந்த வார்ல அதர்மிகள் நிறைய பேர் நின்று இருக்கா. அவள் எல்லாரையும் கொன்னு தர்மத்தை நிலநாட்டுறது உன்னோட க்ஷத்ரிய தர்மம். தேர்ஃபோர் ஃபைட். ஓகே, இப்போ ஆத்மா அநாஷி, ஐ மீன் அநாஷினஹா அப்ரமேயஹான்னு சொல்லும் போது அதை எதுக்கு இப்ப ஃபைட் பண்ணுன்னு சொல்றார்?
நீ வந்து அவளை நான் அடிச்சிட்டேன்னா இனிமே அவளுக்கு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாதுன்னு நீ பயந்துட்டு உன்னோட தர்மத்தை பண்ணாம நிக்கிற. நீ இங்க கொன்னு குவிக்க போறது அந்த பாடியை மட்டும்தான். அந்த ஆத்மா அதுக்கப்புறம் அந்த பாடியில இருந்து வெளில வந்து இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அந்த பயத்தை விட்டுட்டு தைரியமா உன்னுடைய தர்மத்தை பண்ணு. அதனால ரெண்டு விஷயத்தையும் சேம் ஸ்லோகத்துல சொல்ற. புரியுறதா? எனி கொஸ்டின்ஸ் இந்த 18th ஸ்லோகம்? எனக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கோம். பட் இந்த ஸ்லோகங்கள்ல தத்துவங்கள் நிறையா இருக்கு. வி வில் என்ஜாய் இஃப் வி கேன். இந்த தத்துவத்தோடு அந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கும் போது இட் இஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்ன புரியறதோ புரியட்டும், புரியாது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதே. யூ கேன் ஸ்டில் ஹியர் த ரெக்கார்டிங்ஸ் இஃப் யூ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் என்ன காதுக்குள்ளே போய் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுதோ அது ஆகட்டும். இது புரியலையே, இந்த கான்செப்ட் ஒரு மாதிரி இருக்கேன்லாம் நினைக்க வேண்டாம். ஓகே. 19th श्लोकम य एनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते यम एनं वेत्ति. யார் இந்த விஷயத்தை ய ஏனம் வேத்தி, இந்த விஷயம் யாருக்கு புரியறதோ, ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம். ஹந்தாரம்னா அடிக்க போறவன், அட்டாக் பண்ண போறவன், த ஸ்லேயர். ஓகே. அப்புறம் அண்ட் ஒன் மன்யதே ஹதம் ச ஏனம் மன்யதே ஹதம். யாரு இவனால அடி வாங்க போறோம்னு நினைக்கிறானோ அவன். உபௌ தௌன விஜானிதௌ, ரெண்டு பேருக்கும் என்ன புரியறது இல்ல. நாயம் ஹந்தின ஹன்யதே, அடிக்கிறவன் என்ன நினைக்கிறான், நான் அடிக்க போறேன்னு நினைக்கிறான், மொத்தமும் ஃபினிஷ் பண்ணிட போறேன், காலி ஆட்டம்னு நினைக்கிறான். அடி வாங்குறவன் நினைக்கிறான், ஐயோ அடிபட்டுடுது அப்படின்னா நான் செத்து போயிடுவேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்கும் உபௌ தௌ ந விஜானிதோ, ரெண்டு பேருக்கும் என்ன உபௌனா எய்தர் ஆஃப் தீஸ், ந விஜானிதோ என்ன தெரியறது இல்ல. நாயம் ஹந்தின ஹன்யதே, இது இருக்கே, இதை கொல்லவும் முடியாது, கொல்லப்படவும் முடியாது. I cannot engage someone to kill this and I cannot kill it and get died or I cannot die in the process. அப்ப இதுன்னு எதை சொல்ற? ஆத்மாவை. கரெக்ட். ய ஏனம் வேத்தி, இந்த விஷயம் புரிஞ்சவா, ஹந்தாரம் ஸ்லேயர், யஸ்ச ஏனம் மன்யதே ஹதம். ஒரு ஸ்லேயர் இன்னொருத்தனை அடிக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அடிக்கிறவனும் சரி, அடி வாங்கி சாவறவனும் சரி, உபௌ தௌ ந விஜானிதோ, ரெண்டு பேருக்கும் என்ன புரியறது இல்ல. ந அயம், இதை அடிக்க செய்யவோ முடியாது. அப்ப இதுன்னு எதை சொல்றான்? ஆத்மாவை தான் சொல்றான். ஸோ இந்த ஆத்மாவை அடிக்க முடியாது, இல்ல அடி வாங்க வைக்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நித்தியமா சாஸ்வதமா அது இருந்துட்டே தான் இருக்க போகுது. அதனால நீ அடிக்கிறேன்னு நினைச்சுண்டு அவளெல்லாம் நீ காலி பண்றன்னு நினைக்காத. ஈவன் இஃப் யூ ஆர் தி ஹந்தாரா, ஈவன் இஃப் யூ ஆர் த ஸ்லேயர், அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு கில் சம்வன். இல்ல நீ அம்பு விடுறதுனால அந்த ஆத்மா பெருசா போறதா? இல்ல, அது ஆத்மா வில் எக்ஸிஸ்ட், பாடி தான் அங்க விழ போறது. இதை புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்ற. ஓகே. ஸோ இதை சம்மேஷன் தான் 20th ஸ்லோகம். இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்குறேன். ஸோ வி டிட் 16 ரிவைஸ், 17, 18, 19 டுடே. இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம், எல்ஸ் வி கேன் ஃபினிஷ் டுடேஸ் கிளாஸ்.